ராஜா ஹாஸ்பிட்டலுக்கு லலிதாவை பார்க்க வர ஸ்வேதா இப்போ ஒன்றும் ப்ராப்ளம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிருவாங்கன்னு சொல்ல, அப்ப லலிதா முரளியை காணுமேன்னு தேடிக்கிட்டு இருப்பா. இதை நோட் பண்ண ராஜாவும் நான் மட்டும் தாமா வந்திருக்கேன், முரளியோட பாட்டிக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க, அவங்கள பார்க்க போயிருக்கான்னு சொல்லிட்டு உன்னை யார் அட்டாக் பண்ணாங்கன்னு விசாரிக்க, நான் வண்டியில போய்கிட்டு இருக்கும்போது பீர் பாட்டில வச்சு எரிய ஆரம்பிச்சிட்டாங்க, இருட்டுல எங்க இருந்து எரிஞ்சாங்கன்னு கூட தெரியல, தலையில அடிபட்டது, நான் மயங்கிட்டேன், அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலன்னு சொல்றா. ராஜாவும் நான் இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிக்கிறேன், நீ உடம்ப பாத்துக்கன்னு சொல்லிட்டு கிளம்புறான். இங்க டாக்டர் முரளி கிட்ட உங்க பாட்டி ட்ரீட்மெண்ட்லயே தான் இருக்கணும், அப்படி இல்லைன்னா அவங்க கோமாவுக்கு போக கூட வாய்ப்பு இருக்கு, கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்டும் நம்ம உடனே பண்ணியாகணும், ஆனா கவர்மெண்ட் ஆர்டர் வயசுல போனோம்னா 3 இல்ல 4 வருஷமாவது கண்டிப்பா ஆகிரும், ஆனா அது வரைக்கும் உங்க பாட்டி உடம்பு தாங்குமா என்னன்னு சொல்ல முடியாது, அதனால நீங்க எவ்வளவு சீக்கிரம் டோனரை அரேஞ்ச் பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்றாரு. அப்புறம் ராஜாவும் கால் பண்ணி பாட்டிக்கு என்னாச்சுன்னு கேட்க, டாக்டர் சொன்னதையெல்லாம் சொல்லி அழுகுறான். ராஜாவும் தைரியம் சொல்ல லலிதாவுக்கு என்னாச்சுன்னு கேட்க, அவ இப்ப சேஃபா தான் இருக்கா, நான் சம்பவம் நடந்த இடத்துக்கு போறேன், நீயும் வர்றதுனா வான்னு சொல்றான். ராஜாவும் சம்பவம் நடந்த இடத்துல ஏதாவது குழு கிடைக்குதான்னு பாத்துக்கிட்டு இருக்க, முரளியும் அங்க வந்ததும் சாம்பிள் எடுத்துக்க சொல்றான். அப்பதான் ராஜாவும் இந்த பிராண்ட் பீர் இங்கே கிடைக்காது, கண்டிப்பா இது வெளியே இருந்து தான் வந்திருக்கணும், வேற ஏதாவது குழு கிடைச்சதான்னு கேட்க, முரளியும் சம்பவம் நடந்த நாளோட மூவி டிக்கெட்ஸ் கிடைச்சிருக்குன்னு கொடுக்க, இத கண்டிப்பா பிளான் பண்ணி தான் அட்டாக் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு, அது லலிதா வண்டி தானே, அந்த வண்டியை ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துருன்னு சொல்றான். இங்க வாவர நம்ம ஏட்டு பார்த்த வேலைக்கு பிடிச்சு கிளிகிளின்னு கிழிச்சிட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணி இருக்கதா சொல்லிட்டு, ராஜா ஏதாவது தப்பு பண்ணா என்கிட்ட சொல்ல சொல்லியிருக்கேன்னு கேட்க, ஆனா ராஜா இதுவரை எந்த தப்பும் பண்ணலையே சார்னு சொன்னா, அவன் தப்பு பண்ணலனா நீ தப்பு பண்ண வையு, நீ இப்போதைக்கு டெம்பரவரி எஸ்ஹெச்ஓ மறந்துடாதன்னு சொல்லி மிரட்டுறான். இங்க முரளி லலிதாவை பார்க்க வர, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் வாட ஊசி எல்லாம் பார்த்தாலே பயம், இங்க இருந்து எப்படியாவது என்ன கூட்டு போயிருன்னு சொல்ல, அப்படியே எங்க பாட்டி மாதிரி பேசுற, நீ இப்ப இருக்க நிலைமைக்கு 4 நாள் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கணும்னு டாக்டர் சொல்லிட்டாங்கன்னு சொல்ல, சரி ஓ வீட்டு பக்கத்துல எனக்கு வாடகைக்கு ஏதாவது வீடு இருந்தா பாருன்னு சொல்றா. முரளியும் பாக்குறேன்னு சொல்லிட்டு அல்லக்கை கிட்ட யார் அட்டாக் பண்ணாங்கன்னு தெரியுமான்னு கேட்க, லோக்கல் கவுன்சிலர்ல இருந்து எல்லார்கிட்டயும் வம்பிழுத்து வச்சிருக்கா, யாருன்னு எப்படி தெரியும்னு சொல்றான். ஸ்டேஷன்ல நம்ம ஏட்டு ராஜா கிட்ட, ஒரு குக்கிராமத்துல இருந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு 1 ரூபா லஞ்சம் கொடுக்காம இந்த வேலையில சேர்ந்தேன், சேர்ந்த நாள்ல இருந்து 1 ரூபா கூட லஞ்சம் வாங்கினதே இல்ல, ஆனா போலீஸ்னா எல்லாருமே அதிகாரம்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க, ஆனா இது ஒரு அடிமை தொழில்னு போட்டிருக்கவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், என் நிலைமை என் பிள்ளைக்கு வரக்கூடாதுன்னு தான் நான் அவனை செல்லமா வளர்த்துட்டேன்னு அழுக, இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கிறது நீங்க செஞ்ச தப்புக்கான தண்டனை, தப்புக்கு தான் தெரியும், தெரிஞ்சு செஞ்ச தப்பு தெரியாம செஞ்ச தப்புன்னு, ஆனா அது தண்டனைக்கு தெரியாது, தப்புன்னு ஒண்ணு நடந்தா தண்டனை கண்டிப்பா கிடைக்க தான் செய்யும், இது வழிதான், ஆனா இந்த வழியையும் தாண்டி பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குன்னு ஆறுதல் சொல்லி அனுப்புறான். அப்ப வாவர் வந்து முனியாண்டியோட கேஸ் எல்லாருக்கும் ஒரு ஃபைனல் வார்னிங் மாதிரி, அவருக்கு வெறும் சஸ்பெண்ட் தான் கிடைச்சிருக்கு, ஆனா இனி யாராவது இப்படி பண்ணா கண்டிப்பா லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும், அதனால ஒழுங்கா நடந்துக்கோங்கன்னு சொல்லி, தப்பு பண்ணா கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் மாட்டுவீங்கன்னு சொல்றான். இதை கேட்டு முரளி பேயடிச்ச மாதிரி நிக்க, இதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.